இப்போ உங்களுடைய டேட்டூ, உங்களுடைய கை வண்ணத்தை பற்றி சொல்லுங்கள். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த ஜேர்னியை? இப்போ எந்த லெவலில் இருக்கீங்க? ஸோ ஆக்சுவலாக நான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணது பிஃபோர் ஒரு 14 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக கால்குலேட் பண்ணல. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ நான் சும்மா ஒரு ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போடுறது அந்த மாதிரி ஒரு ஜாலிக்காக பண்ணிகிட்டு இருந்தது. இப்போது இது பார்த்திங்கன்னா 14 வருஷம் கழிச்சு இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வளர்ந்து வர வச்சோம். அதில் எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க? அதாவது இப்போ கிட்டத்தட்ட 14 வருஷம் சொல்கிறீங்க இல்லைங்க, எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க? எவ்வளோ கிளைண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க? எவ்வளோ விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க? ஸோ என்னோடய லைஃப்பில் டில் நவ் வரைக்கும் நான் ஒரு 14,000 டேட்டூஸ் அந்த மாதிரி போட்டிருப்பேன். 14,000 அந்த மாதிரியான கவுண்ட்ஸ் போட்டிருப்பேன். ஆட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக போடுறதுனால ஒரு 10,000 அந்த மாதிரி பீப்புள் இருப்பாங்க. ஓவராலாக நாங்கள் ரீசெண்டாக செக் பண்ணி பார்த்தப்போ நாங்கள் 40,000 டேட்டு கிட்ட போட்டிருக்கோம். 40,000 கிளைண்ட்ஸ் கிட்ட. ஏன்னா என்னோட ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக இல்லை ஓவரால் நாங்கள் வெளியே மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூரா வெளியே பண்ணதாக இருக்கட்டும், ஸ்டூடியோவில் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ நாங்கள் ஒரு 40,000 டேட்டு போட்டிருக்கோம் எங்களோட டீமாக சேர்ந்து. ஸ்டூடியோ H2Oல 40,000, இண்டிவிஜுவலாக நான் ஒரு 14,000.